ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்க இல்லைன்னா இந்த சீரிஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லார்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான். அவர் என்னோட பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்கறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்கறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போ இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீ இஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ள வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்குது எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்னதான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமாக நான் கொடுப்பேன். இந்த ஒர்க் இதை பார்க்குறேன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சானா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமாக உழைப்பாங்கிறத வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் முதல் முறையாக இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையாக வந்து இது ஆரம்பமாக நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிரபா. அண்ட் டீம் இன்னைக்கு வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டில் வந்து இவர் என்னப்பா இவர் இப்படி நேற்று தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார். இப்படி உட்காந்து தான் காலைட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு. என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கு அவனுக்கு. இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவார். இருமா வெயிட் பண்ண அடுத்தடுத்து என்ன போகுதுன்னா 2 எபிசோட் தான் இருக்கு, 5வது எபிசோட்ல இருக்கேமா அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப அவர் எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ்லாம் பேச. நண்பனை சொன்ன உடனே கோவம் வந்துருச்சு. அதான் ஆக்சுவலாக நீங்கள் பண்ண ஒரு விஷயம் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். உண்மையாக உழைச்சா அது பலன் கிடைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சின்ன ஏவி பார்க்கலாமா? பாலாஜி பிரதருக்கு என்னோட நன்றி. விடியமோனில் அவர் வந்து அசோசியேட் நினைக்கிறேன், அங்கேருந்து ஆரம்பித்தது. அவரோட ஷார்ட் ஃபிலிமில் பண்ண படத்துக்கு ரொம்ப நன்றி.
ஜி ஃபேமிலிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. யமன் வந்து ஒரு 60-70 தடவை போட்டிருக்காங்க. நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கான இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. பாலாஜி சார் ரொம்ப நன்றி, சூரி சாருக்கும் ரொம்ப நன்றி. அங்கே அந்த லிங்க் வருது. ப்ரொடியூசர்ஸை பொறுத்த மட்டும் சசி மேம் முன்னாடி நான் அவங்க டைரக்ஷன் சைடில் இருந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் பிரபாஸ் சாரை நான் பார்த்தேன். இவர் ப்ரொடியூசர் இருந்தாங்க, அவரை பற்றி மீதி எதுவுமே தெரில, பேர் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடா தம்பின்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். லேட்டர் ஐ கேம் டு நோ அவர் யாருன்னு தெரிஞ்சோடனே அதுலேருந்து சார் ஒவ்வொரு இப்படி தான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படியே மாறிடுச்சு எனக்கு. அப்புறம் அவர் வந்து இல்லைண்ணே அண்ணா அண்ணன்ற நீ அண்ணான்னு கூப்பிடு தம்பி, நான் வந்து சார் தான் கூப்பிடுன்னு அதுலேருந்து சாராக மாறிட்டேன். அமேசிங் எனர்ஜி. அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட ஒரு டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன். எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ வாண்ட் டு see that actor. அமேசிங் பர்ஃபார்மன்ஸ். சீரியஸ்லி சார், அது அந்த அந்த இது ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் யூ ஆக்சுவலி. அண்ட் நம்ரிதா வந்து எனக்கு ஹீரோயின்லாம் தெரியாது. ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்போது அப்படி கிராஸ் பண்ணும்போது ஏதோ இது என்ன போயிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று பேசுகிறோம்னு வச்சுக்கேன், இந்த சீனில் எப்படி இருக்காங்களோ அப்படியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஒரு ஆள் ஹீரோயினாக இருக்கும் போல இது அப்புறம் தான் தெரிஞ்சு இல்லை பயங்கரமாக பட்டே கிளப்பியிருப்பாங்க. மூவியே பார்த்தப்பறம் தான் எனக்கு புரிஞ்சுது ஆக்சுவலாக. என் பக்கத்தில் இருந்த அவர் வந்து எனக்கு பேர் தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டாம். அமேசிங் பர்ஃபார்மர், உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலாக. நான் பேர் கேட்க மாட்டேன், பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன். இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் எனக்கு போட்ட ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரேராக தான் அமையும் ஆக்சுவலாக. இதில் வந்து மரியா மேம், யூ டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆல் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அகெயின். இதை தாண்டி வேறு யாரோ சொல்லணும்னு நினச்சேன். இதில் மெயினாக பண்ண அந்த சரவணன் சார் இருக்கார்ல, அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும். அந்த செட்டில் ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்கார்ந்து பார்த்தா ஒரு 10 வருஷம் பழகின மாதிரி பேசுகிறாரு. எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் ஹிம் மோர் அஸ் அ ஹியூமன் பீயிங். அமேசிங் ஹியூமன் சார். நீங்கள் நிறைய படம் பண்ணணும். இந்த இந்த தீனி எனக்கு பத்தலை. 1-to-1 உங்களோட ஃபைட் போடணும். நான் போகிற இடத்துல உங்களை ரெக்கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணணும். அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் பர்சனலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அ ஸ்டேஜ் வெக்கலாம் கிடையாது, உங்களோட நான் மோதணும் ஒரு படத்தில். ஸோ இதில் எங்கள் ஆஃபர் வச்சிடறேன். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல். ப்ரெஸ் அண்ட் மீடியாவிலேருந்து வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குனதுக்கு நீங்களும் ஒரு காரணம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஃபீலிங். அண்ட் ஆஸ் யூஷுவல் C5, கௌஷிக் சார், பிரீத்தி மேம் அண்ட் அவினாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சூரி சார். இப்படி ஒரு கதையை எழுதி நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி. எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைமில் யாராலையும் எடுத்திருக்க முடியாது. பாலாஜி சாருக்கு தான் நன்றி. அண்ட் ஆல் த ADs, டிரெக்ஷன் டீம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டு ஆர் ப்ரொடியூசர்ஸ், பிரபா சார், சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணுறோம், ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க்கெட் இட் மோர். தேங்க்யூ சார். நாங்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லாரும் அதுக்கு பெரிய காரணம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ சரவணன் சார். அருள் சார் மென்ஷன் பண்ண மாதிரி தான் சரவணன் சார் as a human being is so அவரோட இருக்கிறதே நல்லா இருக்கும். ஸோ ஒர்க் பண்ணதை பற்றி சொல்லவே வேணாம். as an actor as well. தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில். அருள் சார், இனியா, everyone has done such a lovely job in the cast. So thank you. Thank you to our costume designer Maria ma'am, our set designer Bhavna ma'am, our editor Ram sir, our DOP Gokul sir, and all the assistant cinematographers. And it was just lovely to be a part of this. Our music director Vibin sir, and எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு வந்ததுக்காக. அண்ட் சட்டமும் நீதியும் இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு நல்ல ஒகேஷனில் உங்களை மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை.
நான் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆனால் நடித்த படங்கள் ரிலீஸ் ஆகாது. ரிலீஸ் ஆன படங்கள் ஓடாது. ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சீன் இருக்காது. இது மாதிரி தான் என் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. என்னுடைய முதல் படம்னு சொல்லணும்னாக்க சத்தம் என் கையில்னு ஒரு படம், சதீஷ் சார் நடித்த படம். அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்ற முதல் படமாக அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறதுக்கு எனக்கு நான் எடுத்துக்கிட்ட காலங்கள் வந்து 34 வருஷம். 34 வருஷம் உழைப்புக்கு அந்த படம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு வந்து என் தம்பி இருந்தால் சேக் அவர் தான் கூட்டு போயிட்டு அறிமுகப்படுத்தி எனக்கு அந்த வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு. அது என்னோட முதல் படமாக இருந்து உனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்த படம். அதுக்கப்புறம் இப்போ சட்டம் என் கையில், சாரி அதுக்கெல்லாம் சட்டம். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் சாதித்த கலைஞர்களுக்கும் பத்திரிகை மீடியா உறவுகளுக்கும் சிறப்பு வணக்கம். நான் இங்கே சந்தோஷமாக வாழ்த்துறதுக்கு தான் வந்தேன். பிரபாகரன், we used to call கேப்டன் தான் நாங்கள் கூப்பிடுவோம் அவங்கள. இதில் ஒரு சின்ன ஸ்டோரி இது சொல்லட்டுமாடா? ஓகே சொல்கிறேன் ஜாலியாக. நான் வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாரு. பொண்ணு ஓகேவா சொல்லணுமானா மாப்பிள்ளையோட தம்பி சொல்லணும்னு சொல்லி அந்த வீட்டில் சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ளை ஓகேவானா பொண்ணோட தம்பி வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பொண்ணோட தம்பி வந்து கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்கான் 8th ஸ்டாண்டர்ட். மாப்பிள்ளையோட தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பொண்ணோட தம்பி அவன், மாப்பிள்ளையோட தம்பி நான். அப்படி தான் எங்களுக்கான அறிமுகம். என்னுடைய மாப்பிள்ளை எங்கள் மச்சினை, எனக்கு உயிரான ஒரு ஒரு மனுஷன். ஆனால் என்ன பார்த்து தான் அவன் சினிமாவுக்கு வந்திருக்கான். நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், வேணாம் மாப்பிள்ளை நீங்கள் வராதிங்க, சினிமாவுக்கு வராதிங்க. நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 3-4 இயர்ஸ் இருக்கும்போது தான் அவன் சினிமாக்குள்ளே வர்றான். அப்போ வேணாம் மாப்பிள்ளை நீ சினிமாவுக்கு வராத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஜெயிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வான்னு சொல்லுவேன். கேட்க மாட்டான். இதுவரை நான் சொன்ன எந்த விஷயத்தையுமே கேட்டதே கிடையாது. எனக்கும் அவனுக்கு சண்டை பயங்கரமாக வரும். என் கூட தங்கியிருந்தான். ஒரு டைம் சண்டை போட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் அவனாக தான் இருக்கான். அவன் ஒரு விஜய் என்ன சொல்ற இல்லையா, ஒரு வாட்டி என் முடிவு பண்ணிட்டா என் பேச்சு நானே கேட்க மாட்டேன்ற மாதிரி. அவன் கேரக்டர் எப்படி தான் எக்ஸாஸ்டா பண்ண மாட்டான். அவனுடைய சிந்தனை, அவனுடைய ஐடியா எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும். அது நம்ம கிட்ட கேட்டால் அது என்னடா இதெல்லாம் நடக்குமான்னு தோணும். ஆனால் எப்படியாவது முட்டி மோதி அதை நடக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இன்னைக்கு சக்ஸஸ் பண்ணியிருக்கான். ஒரே ஒரு வாட்டி நீங்கள் கை தட்டினீங்கன்னா எனக்காக அவனுக்கு இனிமேல் லைஃப் நல்லா இருக்கணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன். இன்னொன்று, இன்னைக்கு பிரபாகரன் வந்து இந்த ஒரு சக்ஸஸ்ல இருக்கான்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்க மாமா சந்திரன். இங்க இருக்காரா? எங்க மாமா கொஞ்சம் மேடைக்கு வர முடியுமா? அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. உங்க வெப் சீரிஸ்ல ஒரு டயலாக் போன போக்குல சொல்லியிருப்பீங்க. சூப்பரான அரசியல் சொல்லியிருப்பாங்க. இந்த விமான நிலையெல்லாம் ஒருத்தர் அவருடைய இடத்தை எழுதி கொடுக்காம யாருமே ஒன்றும் பண்ண முடியாது, அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சொல்லி ஒரு சின்ன வார்த்தையை அழகாக ஒரு டைலாகாக சூப்பராக சொல்லியிருப்பீங்க சார். அதுக்காக எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா வந்து பெருசாக போராடிட்டு இருக்காரு. அங்கே இருக்கவங்கள ஓட்டாக பார்க்காம 10,000 குடும்பம்னு பார்க்காம ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராட்டத்தை எடுத்து கையில் எடுத்து சட்டமன்றத்துக்கு கூட உள்ள போகிற அளவுக்கு கூட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கமாக இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ பரந்தூர் மக்கள் லா அண்ட் ஆர்டர்ல இருக்கு. நீங்க கையெழுத்து போடாம உங்க இடத்த கொடுக்காம கவர்மெண்ட் கையகப்படுத்த முடியாது. சட்டத்துல இடம் இருக்கு. அந்த செய்திக்கு நன்றி. டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு நன்றி. அண்ட் போன வாட்டி பிரஸ் மீட்ல வந்து ஒரு பத்திரிகையாளர் என்ன அரசியல் பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரக் ஆயிட்டேன். அடுத்து பதில் சொல்ல முடியல. அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த படத்துல அரசியல் இருந்துச்சு.
அது ஒரு காட்சி இருந்துச்சு, அதனால நாங்கள் பேசினேன், அதனால தான் பேசினேன் நான். ஆனாலும் அங்கே ஒரு அடக்குமுறை இருந்தது. அதில் என்ன கேள்வி, எனக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நான் என்ன தப்பாக பேசினேன், நான் என்ன தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு மறுபடியும் உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. அரசியல் இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து நான் சொன்னேன், கலையும் அரசியலும் இல்லாமல் வாழ்க்கை முழுமையடையாது. எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ இயக்குநர்கள் அரசியல் பேசுகிறாங்க, ஆனால் யாருமே கேள்வி கேட்க மாட்டுறாங்க. பெரிய பெரிய நடிகர்களாக இருக்கட்டும், பெரிய பெரிய இயக்குநர்கள் எல்லாமே அரசியல் பேசியிருக்காங்க, யாருமே தடுக்கல. அப்போ நான் மட்டும் ஏன் அரசியல் பேசக்கூடாதான்னு ஒரு கேள்வி வந்தது. நன்றி. அரசியல் பேசல, ஆனா இதுவும் பேசலன்னா அப்புறம் எப்படி? அந்த படத்துல இருக்கு, பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான் நாங்க பேச முடியும், வேற எங்க நான் கேட்க முடியும்? அதனால மீண்டும் நான் அந்த படத்தை அரசியல் பேசுவதற்காகவோ சுய அரசியல் விளம்பரத்துக்காகவோ பேசல. ஒரு சிட்டிசன், ஒரு பொறுப்புள்ள மனிதனா அந்த கேள்வியை நான் கேட்டேன். அந்த கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கும் நான் அதை தான் விளக்கம் கொடுக்குறேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த சட்டமும் நீதியும் வெப் சீரிஸை அடுத்த இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு தேங்க்ஸ் மீட். சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் த சட்டமும் நீதி டீம். அண்ட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட், அந்த சினிமா பத்திரிகையாளர் சேர்த்துக்கோங்களேன் எடிட்ல. நீங்க பிரிச்சு பார்க்கல அல்ல, இருந்தாலும் கலை அரசியல் தான் ஒரு வாழ்க்கை, மனிதனோட வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா இது சினிமா பத்திரிகையாளர்கள். ஓகே ஓகே, நான் கவனிக்கல, இருந்தாலும் நீங்க அதை ஒரு வாட்டி போட்டுருங்க. அண்ணா நான் ஒரு ஏவி போட்டேன் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு மட்டும்தானே? இது இல்ல, அவர் மனசளவுல உண்மையா தான் சொல்றாரு, இருந்தாலும் வெளிப்படையா கன்வே ஆகணும்ல. அப்ப அரசியல் சட்டமன்றம் இருக்கு, பாராளுமன்றம் இருக்கு, ரோட்ல போய் பண்ற பத்திரிகையாளர் இருக்காங்க. இங்க நம்ம பத்திரிகையாளர்கள் இவங்க தான். நம்ம சினிமாவை, நம்ம நடிப்பை, நம்ம திறமையை மக்கள் கொண்டு போறவங்க இவங்க தான். அதனால சினிமா பத்திரிகையாளர் போடுங்க, நம்ம பிரசாத்ல போடுங்க, நம்ம பத்திரிகைகளோட திருப்பி அவங்க போடுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தப்பா எடுத்துக்காது. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால சீரீஸ்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் போகுமே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் தான் பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி 2 நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணேன், அதுக்குள்ளே வேலை அப்படின்னு நல்ல சூறாவளி மாதிரி டப்பு டப்புன்னு நான் பண்ணி முடிச்சுட்டாங்க. நான் அதையும் தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலாக அதையும் தாண்டி கலை எப்போவுமே மக்களுக்கானது. அதில் நடித்த ஒரு பொண்ணாக வரதை விட இன்னைக்கு அந்த சீரீஸோட பயங்கரமான ஃபேனாக தான் இன்னைக்கு நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த சீரீஸில் வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னா எவ்வளோ போராடணும், எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமாக எல்லாருக்கும் எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிவன். தேங்க்யூ.